ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவம் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஃபார்மிங். இன்றைக்கி 2022 குரூப் 2 கொஸ்டினில் உள்ள பாலிட்டி கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்றது சரி. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்றது சரி. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன அப்படின்னா, நீதி புனராய்வு கோட்பாடு அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து யுஎஸ்ஏலேருந்து தோன்றியது. அது அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் மீது 51 கொடுக்கப்பட்டுள்ளது சரி. 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுவும் சரிதான். 3வதுல 51A ஹச்சில் வரும் ஹை லெவல் திங்கிங் ஷார்ட்கட்டு. அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுக்குறாங்க. அது அடிப்படை கடமை ஆகும். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம்? கூட்டுறவு சங்கங்கள் வந்து 1997வது திருத்த சட்டம் 2011 படி சேர்க்கப்பட்டுள்ளது. 43B வந்து இணைச்சிருக்காங்க. இது 12th புக்கில் பின்னாடி வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா படித்தாங்க. கூட்டுறவு சங்கங்கள் 97வது திருத்த சட்டம் 2011 43B இணைத்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது தவறானது கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை, அரசியலமைப்பு மூலம் தீர்வான உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கான உரிமை அப்படின்னு கொடுத்தாங்க. அது கிடையாது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. உச்சநீதிமன்றம் பற்றி கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு நிலைநிறுத்தும் அமைப்பு சரி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து 65. உச்சநீதிமன்றம்னா 65, உயர்நீதிமன்றம்னா 62. இந்திய நீதித்துறை ஒற்றைப்படை நிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது சரி. இந்திய உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. அதுவும் சரிதான். சிஏஜி பற்றி கொடுத்தாங்க. ஆர்டிகல் 148. அரசியல் சாசன பகுதி 5ஆம் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்ற ஒரு உயர் அதிகாரி நியமனம் செய்கிறது. அவர் இந்திய தலைமை கணிக்கை மற்றும் கணக்காளர். ஆர்டிகல் 148. 14 வயது கீழ் உள்ள குழந்தைகளால் தொழிற்கூடம் அல்லது அபாயமான இடங்களில் வேலை செய்ய பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 24. பூதலிங்கம் கமிட்டி அதை பார்த்தோன்னா ஊதியங்கள் பற்றினது. ஆர்டிகல் 38 டிபிஎஸ்பிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும். மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று ஆர்டிகல் 38 கூறுகிறது. ஒன்றிய பிரதேசங்கள் எந்தெந்த பேரில் அரசமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டி ஆப்ஷன் தப்பு, அது வேணும். சட்டங்கள் எந்த ஆண்டுகளில் இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. விசாரணை ஆணைய சட்டம் 1952. விசாரணை ஆணைய சட்டம் 52. மத்திய குடிமைப்பணிகள் நடத்தை விதிகள் 1964. பொதுப்பணியாளர் விசாரணை சட்டம் 1850. அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் 1968. இந்திய ஜனாதிபதி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய இதில் எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு. குடியரசுத் தலைவர் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். பண மசோதாக்குதல்னா குடியரசுத் தலைவரோட முன் பரிந்துரை தேவை. நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலை அறிவிக்கலாம். 360 படி. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரம் மற்றும் கடமைகளை பணித்ததற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. அதுவும் சரியா. யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். அனைத்து பாயிண்ட்டும் கரெக்டு. மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. 10th புக்கில் இருந்தால் 12th புக்கில் இருந்தால் வந்திருக்கு. கொஸ்டின்ஸ் ஈஸி தான்.